பார்த்தீங்கன்னா 2025 ஒரு ஹாரர் சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக ரிலீஸ் ஆயிருக்க மேகன் 2.0 படம் எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எப்படி ஒரு பொண்ணுக்கு கேர்டேக்கராக மேகன் வருமோ அது மணிக்கு இதில் வந்துட்டு கேண்டி கெம்மா அப்படின்ற ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக நம்ம மேகன் வருது. இப்போ இந்த கெட்ட ரோபோட்டை இருந்து நம்ம மேகன் ரோபோட்டு எப்படி இந்த ஃபேமிலியை காப்பாத்துச்சு அப்படின்ற சொல்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்துட்டு ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன விதம் நல்லா இருந்துச்சு. அதுலேயும் அந்த அமிலியான்ட்டு ஒரு ரோபோட் வரும். அந்த ரோபோட் வந்து இவங்க ரொம்ப அட்வான்டேஜாக காமிச்சிற விதமும் நல்லா இருந்துச்சு. அதுவே ஒரு விஷயத்தில் பாதகமாகவும் இருந்துச்சு. இதுலேயும் நம்ம அந்த அமிலியான்ற ரோபோட்ட இருந்து நம்ம ஹீரோயின் தப்பிக்கிறதுக்காக ஒரு ஏஐ மூலியமாக ஒரு கார் சீன் வச்சுருப்பாங்க. அந்த கார் சேசிங் சீன் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். பயங்கரமாக இருந்துச்சு. டெக்னிக்கலாக இது ஒரு சவுண்டான படம். நல்ல ஒரு ஹோம் தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா மிரட்டி விட்டுருவாங்க. ஃபைட் சீன்ஸ் காமிச்சது தான் இதெல்லாமே நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இதில் வந்துட்டு 13+ ஆக்கிவிட்டாங்களா, அதனால ரத்தம் தைக்கிற காட்சிகள் இதெல்லாம் காமிக்காம விட்டது கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. படத்தில் ஹாரர் சீன்ஸ் எங்கேயுமே இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பார்ட்னு எடுத்துட்டாலே கோட்டை விட்டுருவாங்க போல. ஏன்னா அதில் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ஃபேமிலியோட பார்க்கட்டும்னு சொல்லி இந்த படத்தை எடுத்து வச்சிட்டாங்களா. ஆனால் ஃபேமிலியோட பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது படம். ஆனால் அதுவே ஒரு மைனஸாகவும் இருக்குது. ஏன்னா இது குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கிற அளவுக்கு தான் படம் இருக்குது. ஓவரால் அந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா பொழுதுபோலனா ஒன் டைம் ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பாருங்கள்.